ஹாய் ஹலோ வணக்கம். நான் தாங்க உங்கள் தீபக் ட்விங்கிள் ஹோம்லேருந்து உங்ககிட்ட மறுபடியும் பேச வந்திருக்கேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் சூப்பராக இருக்கீங்க. அப்புறம் அன்னைக்கு உங்ககிட்ட வாட்டர் பியூரிஃபை பற்றி பேசியிருந்தேன். ரொம்ப சந்தோஷங்க. என்னடா அப்படின்னு கேட்குறீங்களா? அப்போ தாங்க நானே போய் வாட்டர் பாட்டில் வாங்கி பார்த்தேன். அது சொன்ன மாதிரி முக்கோண ஷேப்பில் போட்டு 1 2 3 போட்டிருக்கு. அந்த 1 2 3 அப்படின்னு போட்டால் அந்த கெமிக்கல் என்னென்ன கலந்துருக்காங்க அப்படின்ற அர்த்தமா. நான் வாங்கின பாட்டில் 1 போட்டு வச்சுங்க. அதே மாதிரி இன்னைக்கு உங்ககிட்ட நான் சொல்ல வந்திருக்கிறது ஆர்டிஐ பற்றிங்க. ஆர்டிஐ உங்களுக்கே தெரியும், ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது தமிழ தகவல் பெரும் உரிமை சட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதனால என்ன யூஸ் அப்படி கேக்குறீங்களா? நீங்க கவர்மெண்ட் ஆபீஸ்ல போயிட்டு உங்களுக்கு ஏதாவது இன்ஃபோ வேணும்னா ஒரு லெட்டர் எழுதி போட்டீங்கன்னா இந்த ஆர்டிஐ கீழே கண்டிப்பா அவங்க பதில் சொல்லி ஆகணுங்க. எல்லாத்தையும் கேட்டுற முடியாது. கவர்மெண்டோட அந்த செக்யூரிட்டி, அப்புறம் அந்த பாதுகாப்பு சம்மந்தப்பட்டது, அப்புறம் பக்கத்து நாட்டோட ஏதாவது பேசியிருப்பாங்க, அது இதெல்லாம் நம்ம கேட்க முடியாதுங்க. மற்றபடி பொதுவான விஷயத்தெல்லாம் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இது முத 2005 தான் நம்ம கிட்ட வந்தது. முதன்னு சொல்றதை விட நம்ம கிட்ட ஃபுல்லா வந்து சேர்ந்தது 2005. ஆனா முதல்ல 1997 அதை எஸ்டாப்ளிஷ் பண்ணிருக்காங்க. ஆனா அது சரியா அமையாதனால மற்றதெல்லாம் சீர்திருத்தம் அதெல்லாம் பண்ணி 2005 தான் ஃபுல்லா எஸ்டாப்ளிஷ் பண்ணிருக்காங்க. அக்டோபர் மாசம் வந்திருக்கு. கவர்மெண்ட் ஆஃபீஸ் மட்டும் தான் நம்ம கேட்க முடியும். இதுக்காக பிரைவேட்ல போய் இந்த ஐடி கம்பெனிலாம் போய் ஏன் எனக்கு தெரியல, நீங்க என்ன ப்ராஜெக்ட் பண்றீங்க அப்படிலாம் கேட்டா ஓட விட்டே அடிப்பானுங்க. அங்கெல்லாம் கேட்க முடியாது. கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் மட்டும் தான் கேட்க முடியும். அப்புறம் இது எதுக்காக யூஸ் பண்றோம்னா, முக்கியமா கவர்மெண்ட் ஆஃபீஸ்ல கரப்ஷனை ஒழிக்கலாங்க. எதுக்கு ஏன் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும்னா, யாருக்காக நம்ம காசு கொடுக்கணும், அதுக்காக தான் இது முக்கியமாக எடுத்துட்டு வந்தது. நம்ம தமிழ்நாட்டில் ஒரு சீஃப் இருக்காரு. இதுக்காக அதுக்கு அவருக்கு கீழே 2 பேர் ஒர்க் பண்றாங்க. மொத்தம் 3 பேர் சீஃபா இருக்காங்க. இங்க ஒவ்வொரு ஆஃபீஸ்லயும் ஒவ்வொருத்தர் இருக்காங்க. இப்போ சப்போஸ் உங்களுக்கு எதுவும் தெரியல அப்படின்னா அவங்க கிட்ட போய் நீங்க கேட்டீங்கன்னா அவங்க கண்டிப்பா அதுக்காக ஹெல்ப் பண்ணுவாங்க. அவங்களே லெட்டர் போட்டு தருவாங்க. இதை நீங்க இங்கிலீஷ்ல இல்ல தமிழ்ல இந்த 2 லாங்குவேஜ்ல யூஸ் பண்ணி நீங்க இன்ஃபோ கேட்கலாம். அது லெட்டராகவும் நீங்க கேட்கலாம், இல்ல இமெயிலாகவும் நீங்க அனுப்பலாம். அது உங்க இஷ்டங்க. ஆனா நீங்க இதை அனுப்புறதுக்காக ஒரு 10 ரூபாய் மட்டும் தாங்க செலவு பண்ணும், பெரிய அமௌண்ட்லாம் இல்ல. அது நீங்க காசா கட்டினாலும் சரி, இல்ல டிடியா எடுத்து கொடுத்தாலும் சரி. ஒருவேளை உங்களால எழுத முடியல, ஏதாவது பிரச்சனை, பணம் கட்ட முடியல அப்படின்னா நீங்க போயிட்டு அங்க இருக்க ஆபீஸரை பாத்தீங்கன்னாலே போதுங்க. அவங்க கரெக்டா உங்களுக்கு இன்ஃபோ சொல்லுவாங்க. நீங்க ஈஸியா அதை பண்ணிடலாம். அப்புறம் எல்லா மேட்டரும் கேட்க முடியாது. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி சில விஷயத்த கேட்டா சத்தியமா தர மாட்டாங்க. அது பெரிய பிரச்சனை ஆயிடும். ஏன்னா அது நாட்டோட உள்ள ஏதாவது வச்சுட்டு இருப்பாங்க. பாதுகாப்பு ஏதாவது இருக்கும். இதுக்காக அவங்க சொல்லிட்டு இருக்க மாட்டாங்க. நீங்க ஒரு இன்ஃபோ கேட்டீங்கன்னா கண்டிப்பா 30 நாளுக்குள்ள அவங்க பதில் சொல்லியே ஆகணும். சொல்லலைன்னா அவங்க மேல நீங்க கேஸ் போடலாம். அதே இதுல உங்களோட சுதந்திரத்தை பறிக்கிற மாதிரியோ இல்ல உங்க உயிருக்கு ஏதாவது பிரச்சனை வர மாதிரியோ இன்ஃபோ இருந்ததுன்னா 2 நாள் உள்ள உங்களுக்கு தருங்க. தட் மீன்ஸ் வித்தின் 48 ஹவர்ஸ்க்குள்ள கண்டிப்பா அவங்க ரிப்ளை பண்ணியே ஆகணும். இல்லைன்னா நீங்க தைரியமா போய் கேஸ் போடலாம். ஒருவேளை உங்ககிட்ட காசு ரொம்ப கஷ்டமா இருக்கு, நீங்க அந்த வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கீங்க அப்படின்ற மாதிரி கேட்டகரி, அது மாதிரி ஏதாவது பிரச்சனை இருந்துச்சுன்னா அதையும் நீங்க போய் சொல்லலாம். அந்த 10 ரூபாய் கூட கட்ட தேவையில்லைங்க. உங்களுக்கு ஃப்ரீயாவே எல்லாத்தையும் கொடுப்பாங்க. எல்லா ஆஃபீஸ்லயும் போய் இதை கேட்ட முடியாது. ஒரு சில ஆஃபீஸ்லாம் எக்ஸப்ஷன்ல இருக்கு. அதை மட்டும் நான் சொல்றேன். சிபிஐ ஆஃபீஸ்ல போய் கேட்ட முடியாது. ப்ரொடக்ஷன் ஃபோர்ஸ், கமிஷனர் ஆஃபீஸ்ல எல்லாம் போயிட்டு இந்த கேஸ் பத்தி எல்லாம் இது கேட்க முடியாது, அடுத்தவங்களை பத்தி. அப்புறம் நக்சலைட்டுக்குன்னு தனியா ஏதாவது வச்சுட்டு இருப்பாங்க, அந்த ஆஃபீஸ்ல போய் கேட்க முடியாது. அப்புறம் செல திருடுறதுலாம் இருக்குல்ல, அங்கெல்லாம் போய் கேட்க முடியாது. அப்புறம் இந்த ட்ரைனிங் ஸ்கூல், இந்த பாதுகாப்புக்காக எல்லா ட்ரைனிங் ஸ்கூல்ல, மற்ற ட்ரைனிங் ஸ்கூல்லாம் போய் கவர்மெண்ட் ஆஃபீஸ்ல கேட்கலாம். ஸ்கூல் அந்த மாதிரி எல்லாம் பாதுகாப்பு சம்பந்தப்பட்ட மாதிரி ட்ரைனிங் அண்ட் ஸ்கூல் அதெல்லாம் போய் கேட்க முடியாது. அப்புறம் போலீஸ் அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு தனியாக ரேடியோ ஸ்டேஷன்ஸ்லாம் இருக்கும். அதில் சின்ன சின்ன ரேடியோ அந்த செக்ஷன்ஸ்லாம் இருக்கும். அங்கேயும் போய் கேட்க முடியாதுங்க. அப்புறம் 3வது நபர் பத்தி, அதாவது நமக்கு சம்பந்தமே இல்லாத ஒருத்தர் இருப்பார்ல, அவரை பத்தி ஏதாவது விஷயம் கேட்குறீங்கன்னா நீங்க வாங்கிட்டு அவர்கிட்டையும் யாரை பத்தி கேட்குறீங்களோ அவர்கிட்டயும் இதை பத்தி நீங்க சொல்லணும். அவரும் உங்ககிட்ட சரி அப்படின்னு ஒத்துட்டு எழுதி கொடுக்கணும், இல்ல வாயால சொல்லணும். அப்படி இல்லாம ஏதாவது பண்ணீங்கன்னா பெரிய பிரச்சனை ஆயிடுங்க. இதாங்க ஆர்டிஐ. நீங்க இதை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. பெருசாலாம் ஒன்றும் இல்லைங்க. போயிட்டு உங்களுக்கு ஏதாவது வேணும்னா ஒரு லெட்டர் எழுதி போடுங்க. கண்டிப்பா உங்களுக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சிருங்க. அப்புறம் நல்லா இருக்கும் நம்புறேன். அடுத்த வாரம் இதை விட சூப்பரா எடுத்துட்டு வரேன். கொஞ்சம் கமெண்ட் ஷேர்லாம் பண்ணுங்க. நீங்க எல்லாம் இதெல்லாம் பண்ணாதானே நான் அடுத்து என்ன பண்ணோம் அப்படின்னு யோசிச்சு இதான் பண்ண முடியும். நீங்க இதை வர வர எனக்கு ரொம்ப வியூவர்ஸ் எல்லாம் கம்மியாயிட்டு வராங்கன்னு நினைக்கிறேன். இல்ல ஒருவேளை நான் தான் ரொம்ப முக்க போடுறேன்னு தெரியல. ஆனா கண்டிப்பா நான் பண்ணிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன். நல்லாவும் பண்ணுவேன். உங்களோட எனக்கு கொஞ்சம் என்கரேஜ் பண்ணுங்க, நான் கண்டிப்பா பண்றேன். அப்புறம் ஓகேங்க, தேங்க்ஸ், பாய், டாடா, பாய் பாய் சொல்லிட்டு உங்ககிட்ட இருந்து சைனிங் ஆஃப் வித் தீபக்.